நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி. ஹாய், வணக்கம். வணக்கம். இன்றைக்கு உங்களோட பூப்புனித நீராட்டு விழாவை சிறப்பாக ஈவினிங் எல்லாம் கேக் கட் பண்ணி செம்மையாக கொண்டாடி கொண்டிருப்பீங்க. நாங்கள் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவர்சரிலேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இனிய வாழ்த்துக்கள். ரைட், உங்களோட பேர் என்ன? கிருஷ்ணவி. கிருஷ்ணவி, இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை யார் அனுப்பியிருப்பாங்க? யார் அனுப்பியிருப்பாங்க? கதைங்களா? மாமா. மாமாக்கு என்ன பேர்? சோதரன் இல்லையே. ஒழித்து வைத்திரே உம்பேளைக்காக. வேற யாராவது? தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்திரே உம்பேளைக்காக. அப்படி யாருமே இல்லையா? கண்மலை மேலென்னை உயர்த்தி வைத்தீரே. ஃபர்ஸ்டா உங்களை வாழ்த்தி நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு அழகான சாக்லேட் கூட அனுப்பியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் கிஃப்டை இப்போ தந்துட்டோம். சைட வைங்க. அதே மாதிரி நீங்க ஒரு மாமாவை சொல்லியிருக்கீங்க, சோதரன் சொல்லி. அவங்க இல்லை, வேற யாராவது? தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் கதைங்களா? கதைச்சத்தான் நானும் கதைக்கலாம். வேற அப்படி யாருமே இல்லையா? அப்ப நான் போட்டா திருப்பி சொல்லுங்க. மாமா மட்டும் சொல்லியிருப்பீங்க, வேற யாரும்? வீரக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்த. வேற 2-3 பேரை கெஸ் பண்ணுங்க. வீரக்கு முன்னமே அப்பா அம்மா இல்லை. இந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணினாக்கள். அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே, என்னிடம் உள்ளதையே உம்மிடமும் படைத்தேன். அதை காத்திட. சரி, அப்பா அம்மாக்கு ஏதாவது ஐடியா? என்னிடம் உள்ளதையே உம்மிடமும் படைத்தேன், அந்நாள் வரையிலுமே. நாங்க சொன்னாதான் தெரியுமா? சர்ப்ரைஸ் அனுப்பிட்டு சொன்னா வேலை இல்லையே. சரி, அடுத்ததா ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அதையும் பார்ப்போம் என்னது. ஓகே, உங்களுக்காக ஒரு வெத்தில தட்டத்தோட ஒரு அழகான டெடி பியர் அனுப்பியிருக்காங்க. வாங்க இங்க பார்ப்போம். டெடி பியரை வாங்கியாச்சு, வச்சாச்சு. சரி, சொல்லுங்க பாப்போம் யாருன்னு. டெடி பியர் பிடிக்குமா? பிடிக்குமா? அப்ப யார் அனுப்பியிருப்பாங்க? கதைங்களை கதைச்சா தரேன், நான் கதைக்கலாம். அப்பா சொல்லிட்டாரு, நீங்களே சொல்லுங்க. அப்பா டயர்ட் ஆயிட்டார். சரி, நீங்களும் என்ன டயர்ட் ஆயிருப்பீங்க, பரவாயில்ல. 2-3 பேரை கெஸ் பண்ணுங்க பாப்பா. சரி, கதைக்கிறீங்க இல்ல? அந்த டெடி பியரை தூக்குங்க பாப்பா. இல்ல, டெடி பியரை மேல பிடிச்சு தூக்குங்க. ரைட், என்ன அனுப்பியிருக்காங்க? அதுக்கு காசு எடுத்து என்னங்க எவ்வளவு அந்த பாப்பா. சரி, வச்சுட்டு
எவ்வளோ ஆசை அனுப்பியிருக்காங்க. ₹50,000 உங்களை வாழ்த்தி உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து சர்ப்ரைஸாக செஞ்சுருக்காங்க. யாருன்னு சொல்லுங்களேன். யாரு? சரி, மாமாவை தவிர வேறு யாரு? கதைக்கிறீங்க இல்ல, அப்ப நானே சொல்றேன் என்ன செய்யறது. சரி, உங்களை வாழ்த்தி உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவாக மரக்கன்றுகளாய் போல் இருப்பார்கள் என்று சங்கீதம் 128:3 பாகத்துல வந்து ஒரு வரிய அதுல முன்ன வச்சு, வானத்தின் நிலவே என்று வையகம் வந்தது போல முத்தமிழே முக்கனியே எங்கள் குல நாயகியே, நிறைமொழி மாந்தரின் பெருமையை நிலைக்க வந்த நாயகியே, வானவில்லின் வண்ணத்தை அள்ளி வந்த தேவதையே, குலம் காக்க தேவன் கொடுத்த எங்கள் விளக்கே, பல்லாண்டு காலம் நீ பண்புடனும் சீருடனும் சிறப்புடனும் வாழ்க வாழ்கவென மனதார வாழ்த்துகின்றோம். இப்படியெல்லாம் யார் வாழ்த்தி இருப்பாங்க? யாரு? யாரு? சரி, நானே சொல்றேன். மாமி, மாமா, அத்தான்மார், மச்சிகள் அங்க இருக்கிறாங்க. லண்டன்ல இங்க வந்து நிக்கிறாங்களா? இல்ல, அவங்க தான் உங்களை வாழ்த்தி உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஹாப்பியா நீங்க? ரைட், என்ன சொல்ல போறீங்க மாமி, மாமா, மச்சிகள், அத்தான்மாருக்கு? அனுப்பினதுக்கு தேங்க்யூ. இப்போதான் வாயில வார்த்தையே வருது. ரைட், மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின மாமி, மாமா, மச்சிகள், அத்தான்மார் அவர்கள் சார்பாகவும் மீண்டும் உங்களுக்கு இனிய வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.